எல்லாம் கழுவி போடுமாப்பா. இது வந்துட்டு போனாப்ல. பாப்பாங்களாம் லீவுக்கு வந்திருக்காங்களா? ஸ்கூல் லீவு. அவங்களாம் கோயம்புத்தூர்ல உள்ளவங்கெல்லாம் வந்திருக்காங்க 3 பேர். அப்போ உங்க பேரு? கையல்விழி. என்ன படிக்கிறீங்க? 4th போக போறீங்களா? இப்போ லீவுக்கு வந்திருக்கீங்களா? ஆச்சி வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்க பேர் தம்பி? சாயா தீபா. உங்க பேருமா? நான்சி. என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? நீங்க உங்க பேரு? அபினாஷியா. என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறீங்களா? நீங்கம்மா? அபிஷாவா. என்ன படிக்கிறீங்க? 6th போக போறீங்களா? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கோயம்புத்தூர்ல இருந்தா. இப்போ ஸ்கூல் லீவுனால ஆச்சி வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அத்தை வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஹிந்தி கிளாஸ் எல்லாம் படிக்கிறாங்க. யாரும் குறைய நாள். அப்போ ஒவ்வொரு வருஷமும் லீவ் விட்டா இங்க வந்துருவீங்க. வீட்டில் சொல்லிடுவீங்களா இந்த வருஷம் ஊருக்கு போகணும், அத்தை வீட்டுக்கு போகணுன்ட்டு? உங்களை கொண்டு வந்து அப்பா அம்மா இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. இங்கே லீவ் முடிகிற வரைக்கும் இங்கே இருந்து விளையாடுவீங்களா? எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஜாலியாக இருக்குமா? இந்த மாதிரிலாம் அங்கே உங்கள் ஊரில் இருக்காது என்ன? அங்கே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்களா? அந்த தெருவை விட்டே போக மாட்டீங்க. இங்கே வந்து பனங்காட்டில் தங்கியிருந்து உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து வந்து விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணே. இங்கே தங்கி சாப்பிட்டு தூங்குறதுலாம் எப்படி இருக்கும்? நைட்டு இங்கே தூங்குறதுலாம் எப்படி இருக்கும்? ஜாலியா. இங்க வந்து தங்கி இருக்கிறதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? நொங்கு குடிப்பீங்களா? வேற? பதினி குடிப்பீங்க. வேற? கருப்பட்டி சாப்பிடுவீங்களா? வேற என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க இங்க பசங்களோட சேர்ந்து? கண்ணாம்பூச்சி. அக்கா இவங்க எல்லாமே இப்போ உங்க வீட்டுக்கு ஸ்கூல் லீவுக்கு வந்திருக்காங்க. ஆமா, பள்ளிக்கூடத்து லீவுக்காக வேண்டி தம்பி பசங்க மகா வீட்டு பிள்ளைகள் எல்லாருமே வந்திருக்காங்க. அது வந்திருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஜாலி, நல்லா இருக்கும். வருஷம் அப்ப இங்க வந்துருவாங்க. ஆமா, வருஷம் குழந்தைங்களை கூப்பிட்டு இங்க வைக்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இங்க வர்றதுல. அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. ஆமா, சீசன் டயத்துல கருப்பட்டி, பயணி, நொங்கு இதெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுப்போம். அது வந்து ஒரு மாசம் இருந்துட்டு போறது அதுங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த ஒரு மாசம் லீவு முழுவதும் இங்க இருப்பாங்க. ஆமா, ஒரு மாசம் ஒரு 20 நாள்கிட்ட நெருக்கி இருப்பாங்க. இப்ப இங்க வந்து உங்கள்ட்ட வீட்டுல பனங்காட்டுல இவ்வளவு குழந்தைகளோட தங்கி இருந்து நீங்க அவங்கள பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? சந்தோஷமா தான் இருக்கும். தண்ணி இதுவும் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். ஆனா நம்ம பிள்ளைங்க தானே, எப்படினாலும் அது வந்தா நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் தான். அப்பா உன்னோட பேர் பாப்பா? என் பேர் பிரதீக்ஷா. பிரதீக்ஷாவா? இப்போ நீ என்ன படிக்கிறீங்க? நான் போனா 8th போறேன். 8th போறீங்களா? இப்போ வந்து உங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு இது போல வந்து ஒவ்வொரு வருஷமும் லீவுக்குன்னா இங்க வந்துருவீங்க. எப்படி இருக்கும் இங்க வந்து இருக்கிறது? அத்தை கூட இருக்கறனால நல்லா ஜாலியா இருக்கும், நல்லா பாத்துப்பாங்க. அப்புறம் எங்க அத்தை சமைச்சு தரதுல நல்லா இருக்கும். அத்தை எல்லாமே நல்லா டேஸ்டா தான் சமைச்சு. இங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சாப்பாடுனா எது இங்க வந்து சாப்பிடுறதுலயே? எங்க அத்தை வரட்டுக்கறி போடுறாங்க. வரட்டுக்கறி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கிடைக்கலையா இந்த வருஷத்துல? சாதி வரல அமீரி இந்த இடத்துல உட்காந்துப்போ. இவ்வளோ நேரம் நம்ம எப்படி விளாண்டுனோமா அப்படி
ஆ எடுக்கிறேம்மா. உங்கள் அத்தை ஊருக்கு வந்தாலே ஊஞ்சல் விளையாட்டு உங்களுக்கு மறக்க முடியாது. நாங்கள் எல்லாருமே கூட்ட உட்காந்து சாப்பிட்றது விளையாடுறது எல்லாமே ஒட்டுக்கா தானே பண்ணுவோம். ஒரு ஒட்டுக்கா இருந்து விளையாடும் போது ஒரு அப்படியே ஃப்ரெண்ட்லியா எப்போதும் இதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பார்த்து குச்சியில் எதுவும் குத்திராம. பாப்பா இது என்ன சாப்பாடு? கஞ்சா? கஞ்சி கருவாடா? சாப்பிடுங்க. நிறைய பலரசம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பரவாயில்லக்கா. காலை சாப்பாடு வந்து கஞ்சி கருவாடு பொரிச்சு கொடுத்துருக்கீங்க. கருவாடு பொரிச்சு கொடுத்துருக்கு. இதுனா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களா? ஆமா, கஞ்சி குடிக்குங்க, இல்லைன்னா குடிக்காது, குடிக்க மாட்டாங்க. அதனால இந்த கருவாடு கஞ்சி. மத்தியானத்துக்கு மொச்சப்பயிர் போட்டு கருவாட்டு குழம்பு. ஓ அப்படியா? மதியத்துக்கு மொச்சப்பயிர் போட்டு கருவாட்டு கருவாட்டு குழம்பு மதிய சாப்பாட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா? கருவாடை பிச்சுக்க, அப்பதான் எடுத்து வாயில வைக்க முடியும், முள்ளு இருக்கும்ல. கருவாடு தேடுறாளா? ஆமா, கருவாடு இல்லாம தேடுறோம். சாப்பிடாது முடியாது, அந்த முள்ளு நம்மள என்ன செய்ய போகுது? திருப்பி அள்ளிட்டு போகுது. பாப்பா இது கஞ்சி கருவாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இப்ப கஞ்சிக்கு உங்க அத்தை வீட்டுல இந்த கருவாடு மாதிரி வேற என்னென்னலாம் செஞ்சு கொடுப்பாங்க கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு? கறி வந்து நல்லா பொரிச்சு தருவாங்க. வரட்டு கறி மாதிரி போட்டு தருவாங்க, அது நல்லா இருக்கும். வரட்டு கறி. வேற சிக்கன் குழம்பு வச்சாங்கன்னா போட்டு தருவாங்க கஞ்சிக்கு. மட்டன் அந்த மாதிரிலாம் எடுத்து போட்டு பொரிச்சு தருவாங்க. நீங்க இப்ப தினந்தோறும் இங்க வந்து காலை சாப்பாடுனா கஞ்சி தான் அதிகமா சாப்பிடுவீங்க. கஞ்சிக்கு உங்களுக்கு வெயில் நேரத்துக்கு. இப்ப கஞ்சிக்கு நீங்க இன்னைக்கு கருவாடு எடுத்துக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா கஞ்சிக்கு வேற என்னென்னலாம் டெய்லி கிடைக்கும்? கருவாடு அதை சொல்லுங்க. தக்காளி கூட்டு,
அப்புறம் முட்டை பொரிச்சு தருவாங்க. அன்னைக்கு என்ன கிடைக்கும் அந்த மாதிரி இது கருவாடு கருவாடு தக்காளி கூட்டு வைப்போம் ஒரு நாளைக்கு தக்காளி கத்தரிக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கூட்டு வைப்போம். கஞ்சிக்குனால இந்த மாதிரி கூட்டு தான் வைப்போம். இல்லன்னா என்ன செய்வோம், பழைய குழம்பு கிடக்கும், கருவாட்டு குழம்பு இப்ப மொச்ச பேர் போட்டு இன்னைக்கு வச்சிருக்கோமா, நாளைக்கு காலையிலே அந்த குழம்ப ஊத்தி விரவி அப்பனா எல்லாரும் குழம்ப ஊத்தி அவங்களா சாப்பிட மாட்டாங்க, ஒரு பாத்திரத்துல போட்டு எல்லாத்துக்கும் அள்ளி ஊட்டி விடுவோம். ஏன்னா அந்த குழம்புன்னா அவங்களுக்கு அள்ளி சாப்பிட கடிக்கும். கஞ்சின்னா இப்ப இந்த இப்படி இருந்து குடிக்கிறாங்க குடிச்சிருவாங்க. அதனால கருவாட்டு குழம்பு மொச்ச பேர் போட்டு வச்சிருக்காரு. நாளைக்கு ஒரு பெரிய கிண்ணத்துல போட்டு விரவி புள்ளிக்கு 4 வாய் ஊட்டுனா அது சாப்பாடு. ஆமா, நாளைக்கு சனிக்கிழமையா, அப்ப சனிக்கிழமை கறி எடுத்துக்கிடுவோம். பிள்ளைகள் வந்திருக்கிறதுனால மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமையும் கறி எடுத்துக்கிடுவோம். இந்த 2 நாளும் கறி எடுத்து அவங்களுக்கு தண்ணி கஞ்சினா ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த தண்ணி குடிப்பாங்க. தண்ணி தான் அதிகமா குடிப்பாங்க. கஞ்சினா ஒரு கை தான் இருக்கும், தண்ணியை தான் தூக்கி குடிப்பாங்க. இந்த வெயிலுக்கு அதுக்கும் அந்த தண்ணி குடிக்கிறது ஒரு டேஸ்ட் அவங்களுக்கு.